வணக்கம், வெல்கம் டு சசி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கடமா ஃப்ரை. கடமாவுக்கு மலையாளத்தில் வந்து கூந்தல் அப்படி சொல்லுவாங்க. நம்ம இங்கிலீஷில் ஸ்குவிட்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால் வெங்காயம், இஞ்சி, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, பிறகு பெரிய வெங்காயம் 1, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். இதை வச்சு தான் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கூந்தல் ஃப்ரை வந்து பண்ணும்போது நம்ம நிறையா நேரம் வேக விடக்கூடாது. நான் இதை வந்து ரொம்ப நாள் எனக்கு இது தெரியாது. நான் பாட்டுக்கு நிறையா குக்கரில் வச்சு அடிச்சு 10 அடியெல்லாம் அடிக்க வைப்பேன். அப்புறம் தான் தெரிய வந்தது இது 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சா ரப்பரி ஆகிடும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடிக்கிற கல்லில் போட்டு இந்த மிளகு, சோம்பு, ஜீரகம் இதை நல்லா இடிச்சிட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து இஞ்சியும் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா இப்படி இடித்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு, தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடித்து வச்சுருக்கோம்ல அந்த இஞ்சியையும் மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள். இதில் வந்து மிளகாலாம் போடாத மல்லித்தூள். நான் வந்து மல்லித்தூள் தனியாக அரைச்சி வச்சுக்குவேன். உங்கள்கிட்ட முதலே சொல்லியிருக்கேன். மல்லித்தூளில் கொஞ்சம் மிளகு, வெந்தயம், ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு வறுத்து சும்மா கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்க கொடுப்பேன். நிறைய பேர் மிளகா சேர்த்து இந்த குழம்பு மிளகா தூள் அரைப்பாங்க. நான் வந்து அப்படி அரைச்சிக்க மாட்டேன். நான் இப்படி தான் அரைச்சி வச்சுக்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஏன்னா பெப்பர் போடுறோம் இல்லையா, காரம் இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு ரொம்ப ஈஸி தான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா ஸ்குவிட்லேருந்தே தண்ணி வரும். அந்த வெங்காயம் வேகிறதுக்கு வேண்டி, ஏன்னா ஸ்குவிட்டு 3 நிமிஷம் தான் வேகும் இல்லையா? ஸோ இப்போ வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்குவிட்டை போட்டோன்னா நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும். அது மசாலா பிடிக்கவும் நல்லாயிருக்கும். அது கூட வந்து கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ அதில் வந்து நம்ம இந்த ஸ்குவிட்டை போட்டுடலாம். ஸ்குவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை. அது எல்லாருக்கும் நான் ஒரு நாளைக்கு ஸ்குவிட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் ஒரு இங்கு மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து அதை ஒழுங்காக பறிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே எல்லா ஃப்ளஷுமே வந்து ப்ளூயிஷ் ஆகிடும், ஒரு மாதிரி கலர் வந்துடும். ஸோ அது கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்த்து பண்ண வேண்டிய விஷயம். இப்போ இதை வந்து இப்படி மூடி வைக்கலாம். உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மூடி வச்சா அந்த தண்ணி தானாக வந்து வேகும்னு சொல்லி. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். 3 மினிட்ஸ். கூந்தல் போய் சூப்பராக தயாராகிடுச்சு. குழந்தைங்க அதை ரிங்ஸ் மாதிரி கையில் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதை சமைச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. இது மாதிரி சமைச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ப்ரான்ஸ் கூட இதே மாதிரி பண்ணலாம். தொக்கு சொல்லுவீங்க இல்லையா, அது மாதிரி. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கூந்தல் ஃப்ரை ரெடி.
இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.